ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தோடு கூட இந்த நாளின் செய்தி கேளுங்கள். நம்ம செய்திக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு ஒரே நோக்கம், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வரைக்கும் வந்து சேரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான். அதனால் நம்ம பெரிய ரெக்கார்டிங் சென்டர்லேயோ அல்லது ஸ்டூடியோவிலே இந்த மெசேஜ் ரெக்கார்டிங் ஆகிறதில்ல, வெறும் மொபைல் வச்சு தான் நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இடத்துல வந்து சேரணுங்கிற ஒரே நோக்கத்தோட, ஒரு வேளை ரெக்கார்டிங்கில் சில டிஸ்டர்பன்ஸில் இருந்தாலும் ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இந்த செய்தி அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக, அதாவது 5 வாரங்களாக நாம் தீர்மானம், அதாவது நிர்ணயம், ஏன்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு நிர்ணயம் அல்லது ஒரு தீர்மானம், அப்படியான அந்த வரிசையில் 5 செய்திகளை பார்த்தோம். இன்னைக்கு 6வது செய்தி. இதில் பஞ்ச காலத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கூடிய ஒரு நிர்ணயத்தை ஈசாக்கு எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே 1வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போ தேசம் முழுக்க ஒரு பெரிய பஞ்சம் அங்கே வந்திருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில் பல விதமான எப்பொழுதும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது இல்லையா? ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், கஷ்டம் நஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இல்லாத சில நேரத்தில் வறுமை, ஏழ்மை, சில நேரத்தில் ரொம்ப நல்ல திருப்தியாக, நல்ல வசதியாக, இப்படி பல விதமான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாறி மாறி நம்மளுக்கு அனுமதிப்பார். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். அது பஞ்சமாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வாக இருந்தாலும், எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி எப்போ இந்த பஞ்சம் வரும் பொழுது, அங்கே ஏன் பஞ்சம் வருதுன்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம், மழை இல்லாததுனால தான் இல்லையா? மழை இல்லைன்னு சொன்னால் விளைச்சல் கம்மியாகும். விளைச்சல் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆகார பொருட்கள் பஞ்சம் வரும். ஏன்னா விளைச்சல் இருந்தால் தான் நம்மளுக்கு பஞ்சம் தீரும். அப்போ விளைச்சல் இல்லாத நேரத்தில் பஞ்சம் வரும் பொழுது அப்போ ஜனங்கள் என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயாவது பஞ்சம் முளைக்கிறதுக்காக வேற இடத்துக்கு போவாங்க இல்லையா? நகோமி பார்த்தோம்னா அங்கே எருசலேமில் பஞ்சம் வந்த பொழுது தான் அவங்க மோவாப் தேசத்துக்கு போனாங்க. போன இடத்துல கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து நஷ்டப்பட்டு அவங்க திரும்ப வந்து பார்ப்போம். ஆனால் இங்கே அதே மாதிரி ஆண்டவர் ஈசாக்கு கிட்ட பேசுகிறாரு. அப்போ பாருங்க, 2வது வசனம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அப்போ ஒரு அந்த பஞ்சம் வரும்பொழுது சில நேரத்தில் நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு அடிமையாயிடுவோம். சூழ்நிலைகள்னால சில பேர் தவறு செய்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, தவறான வழியில் போயிடுவாங்க, தவறான முடிவு எடுத்துருவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிலர் பாவத்தில் விழுந்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ நகோமி எப்படி மோவாப் போனாங்களோ அந்த மாதிரி ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துல, நான் சொல்லும் தேசத்தில் நீ குடியிருக்கிறார். அப்ப ஏன் எகிப்துக்கு போக வேண்டாங்கிறாரு சொன்னா, எகிப்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இடம். எகிப்தின் ஜனங்கள் அங்கே எகிப்தில் ஆண்டவரும் கிடையாது, அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படல், அவருடைய கற்பனைகள் கிடையாது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான நியமங்கள் கிடையாது. அதனால வேதமும் கிடையாது, சட்டத்திட்டங்கள், நியமங்கள் எதுவும் கிடையாது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை அதிகமாக விரும்பி செய்யக்கூடிய ஒரு இடம், தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யக்கூடியது, அருவறுப்புகளை செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த நாட்களிலே எகிப்து தேசம் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3வது வசனத்தை பார்க்கும்பொழுது பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். பாருங்க, அப்போ நீ அங்கே இங்கே போகாத, நீ இங்கே இரு. நீ இங்கே இருந்தேன், நான் சொல்கிற இடத்துல நீ இருந்தேன்னா நான் உன்னோடு இருப்பேன் அப்ப சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையா, அவங்களுக்கு மனசுக்கு நல்லா பிடிச்சா அங்க போயிடுவோம் இல்லையா? லோத்துக்கிட்டு சொல்லும் போது பாருங்க, நல்ல கண்களை எடுத்து நல்லா வாழ்றதுக்கு
நல்ல வசதியான ஒரு இடமா இருந்ததுனால போயிட்டு அப்படியே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு கிடையாது இல்லையா. மோசே ஜெபம் பண்ண பாருங்க, கானான் தேசத்துக்கு போகும்பொழுது, ஆண்டவரே நீர் எங்களோடு வர்றதுனா மாத்திரம் எங்களை போக விடும், இல்லைன்னா போக விட வேண்டாம் ஆண்டவரே, எங்களை இங்கே தங்க வச்சிருங்க. அப்படி ஒரு ஜெபம் இருக்கணும். நம்ம எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா, ஆண்டவர் கூட இருக்கிறாரா, அது ஆண்டவருடைய சித்தம் தானா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணரணும். எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அல்லது எனக்கு எந்த குறையும் இருக்காது, எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளுடைய சுய லாபத்தை பார்க்காம ஆண்டவருக்கு பிரியமானதா அதை தான் நாம் பார்க்கணும். ஒருவேளை வேலை நாம் செய்கிற வேலையாக இருக்கலாம், அதிக சம்பளத்தை பார்க்காம அல்லது நல்ல வசதி வாய்ப்புகளை பார்க்காம இது ஆண்டவருக்கு பிரியமானது. குறைவான வருமானம் இருந்தாலும், வசதிகள் குறைவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானது ஏதோ அதுதான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குதா அதெல்லாம் பார்க்கணும் நாம். இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நம்ம அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா நம்ம கர்த்தருக்காக எடுத்த தீர்மானத்தில், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு எடுத்த தீர்மானத்தில் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நாம் என்ன செய்யணும், அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, நான் சொல்லும் இடத்துல நீ இரு, அப்பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அப்படிதான், அழைப்பையும் அழைப்பில் நாம் நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் எங்க நமக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அங்கே அந்த பகுதியில் நாம ஊழியம் செய்யணும். நமக்கு வசதியான இடத்த, எந்த குறை இல்லாத இடத்த நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. அல்லது நாம விரும்புகிற ஜனங்கள் மத்தியில் நாம விரும்புகிற இடத்துல தான் நாம இருக்கணும்ட்டு. கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிற இடமா இருக்கணும். பாருங்க, என்ன தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டவர் டெல்லிக்கு வடநாட்டுக்கு ஊழித்து போகும்பொழுது நான் நினச்சேன் நான் காஷ்மீருக்கு போவேன். ஏன்னா அப்போ நல்ல குளிர்ச்சியான இடம் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா நான் தமிழ்நாட்டில் மலை பிரதேசத்தில் நான் ஊழி செஞ்சதுனால அங்கேயே நாம் போயிட்டு இருந்தால் நல்ல குளிர்ச்சியாக இருக்குன்ட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன டெல்லி பட்டணத்தில் கொண்டு வந்து வச்சார். அப்போ நான் வந்து ஏப்ரல் டைம், பயங்கர சூடு, காலில் செருப்பு கூட கிடையாது அந்த நேரத்தில் பிரியமானவர்களே. ஆனால் இது ஆண்டவர் தெரிஞ்ச இடம்னு சொல்லிட்டு அங்கே நிறைய நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பஞ்சம், பட்டினி, பசியில் நிறைய நாட்கள், வருஷ கணக்கில் இருக்கிறதா இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்னை இங்கே தான் கொண்டாந்துருக்கிறார், இதுதான் என்னோட ஊழியம், இங்கே தான் இருக்கணும் ஆண்டவர் கொடுத்த இடம்னு சொல்லிட்டு ஆண்டவர் என் திட்டம் தெளிவு பேசினார், நீ இங்கே தான் ஊழியம் செய்யணுன்ட்டு. அப்போ இங்கேருந்து நான் உயர்த்துவேன், அநேக ஜனங்களை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதனால் நான் டெல்லி பட்டணத்தில் இருக்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தர் அந்த குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது ஏற்ற வேலைகளை கர்த்தர் உயர்த்த தொடங்கினார், ஆத்மாக்களை கொடுத்திருக்கிறார், சபைகள், ஊழியங்கள் கர்த்தர் வளர்த்திருக்கிறார். அதனால நான் சொல்ற இந்த தேசத்துல குடியிரு, நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப நான் சொல்ற இடத்துல இருந்தா நானும் உன்னோடு இருப்பேன், அதே மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனை கூட்டார் இல்லையா. நீதிமொழிகள் நாம 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம வாசிக்கிறோம். அப்ப அதுக்கு மேல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க முன்னாடியா. அப்பொழுது நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றேன். பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்பாவை குறிச்சு. இன்னைக்கு அநேக அப்பா அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழியில நடக்கக்கூடியவர்கள், அவர் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் படிந்த ஒரு பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு சாட்சி பிள்ளைகள் முன்பாக ஒவ்வொரு பெற்றோர்கள் இருக்க வேண்டியது மிக அவசியம் பிரியமானவர்களே. அதே மாதிரி பாருங்க, பிள்ளைகளும் அந்த பெற்றோர்கள் ஆண்டவருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியிலே பெற்றோர்களை போல நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது மிக முக்கியம். பாருங்க, ஏன்னு கேட்டால் நான் ஆபிரகாமோடு கூட நான் ஆணையிட்டு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், பாருங்க, எனக்கு கீழ்ப்படிந்து, அதுதான் ஆசீர்வாதம். நான் அப்பதான் சொன்னேன், நான் உன் சந்ததி வானத்தில் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அப்போ பாருங்க, ஆபிரகாம் குறித்து தேவன் நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் என்னுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் விதிகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்தது போல, என் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சிருந்தது போல
நீயும் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நீயும் உன் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, வசனம் நீங்க கேட்ட ஒருவேளை பெற்றோர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் நீங்க தான். நீங்க ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது தான் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பயந்து உங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க. நீங்க ஏன்னா நீங்க பரலோக பிதாவுக்கு பிள்ளைகள் இல்லையா? பரலோக பிதா நமக்கு அப்பா. அப்ப நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கீழ்ப்படினா நம்ம பரமபிதாவுக்கு நாம கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம். உங்களுக்கு திருமணம் ஆகி உங்களுடைய குழந்தைகள் வருங்கால சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய அழைப்புக்கும் கீழ்ப்படியணும். எங்க வைக்கிறாரோ அங்க இருக்கணும். பாட்டு பாட கூப்பிட்டு இருந்தாருன்னா பாட்டு பாடிட்டு இருங்க. பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருந்தா போதக ஊழியத்துக்கு வாங்க. சுவிசேஷ ஊழியம் என்ன அழைப்பு இருக்குதோ நீங்க இங்க ரெண்டு வேறவங்களை பற்றி நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் அப்படின்ட்டு, அல்லது நான் பாஸ்டர் ஆயிடுவேன், அல்லது நான் பெரிய யுவாஞ்சலிஸ்ட், இப்படி இல்லை. நான் உங்களை என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பில் இருங்க. அதே மாதிரி எந்த சபையில வச்சிருக்கிறாரோ எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அதுல இருங்க, நிலைச்சிருங்க. ஏன்னா ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதனால்தான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனை கூட்டார். நம்ம இஷ்டத்திற்கும் நம்ம விருப்பத்திற்கும் நாம தெரிஞ்செடுத்துட்டேன்னு சொன்னா அங்க வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டம் தான் வரும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இன்ஸ்டாகிராமில் இன்னும் வாட்ஸ்அப்பில் இன்னும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டு தங்களுடைய வாழ்க்கை துணைகளை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. தாய் தகப்பன் பார்த்து வைக்கிறதெல்லாம் பிடிக்காது. அவங்க இஷ்டத்துக்கு தேடிக்கவங்க திடீர்னு அறிமுகம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்துட்டா உடனே அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய எல்லாமே சீரழிச்சு கெட்டு போய் குடிச்சவரை வர்ற நிலைமையில இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு சித்தமா அல்லது இந்த வரன் இந்த மகள் என் வாழ்க்கைக்கு அல்லது என் குடும்பத்தில் என் மகளுக்கு கர்த்தருடைய இஷ்டமா எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவருக்கு சித்தமானதை நாம செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் அவங்க அதுல வேதனை வராது. பிரியமானவர்களே பாருங்க, இப்படியாக அந்த ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு பாருங்க 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் வருஷத்தில் 100 மடங்கு அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தேசத்துல விதைச்சதுனால அந்த வருஷத்துல தானே ஈசாக்கு என்ன கிடைச்சது? 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு. பாருங்க, விதைச்ச ஒரு விதை கூட வீணா போகல, கருகி போகல. பாருங்க, பஞ்சம் வரும்போது மழை இல்லைன்னா அந்த நிலங்கள்லாம் விளை நிலங்கள்லாம் அப்படியே வெடிச்சு கிடக்கும். அப்படியே நிறைய இடத்துல நல்ல பல மாநிலங்களுக்கு போயிருக்கும் பொழுது அங்கெல்லாம் வெடிச்சு கிடக்கும். ஒரு விளைச்சல் இருக்காது. அங்க உள்ள ஜனங்கள் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. பட்ட பகல்ல சுட்டு இருக்கிற வெயில்ல கூட காலில் செருப்பு இல்லாம போவாங்க. அவ்வளவு வறுமை. ஏன்னு கேட்டா நான் கேட்டிருக்கிறேன், இங்கெல்லாம் மழையே பெய்யாதுன்னு. எப்பனாலும் மழை பெய்யும் பாஸ்டர். குடிக்கிற தண்ணிக்கு எத்தனையோ மைல்கள் போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பாலமா வெடிச்சு கிடக்கும். தெரியுமானவர்கள, அப்படிப்பட்ட இடத்துல விதையை போட்டா அது உடனே கருகி போயிடும். ஆனா பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால அந்த இடத்துல அப்படிப்பட்ட அந்த பஞ்ச காலத்துல போட்ட விதை 100 மடங்கு, அதாவது போட்ட விதைகள் எல்லாம் முளைச்சிருச்சு, பலனு கொடுத்தது. பாருங்க, ஒரு விதை கூட வீணா போகல. நீ அநேகர் விதைக்கிறாங்க, எல்லாம் கருவி போயிடும், விளைச்சல் சரியா இல்லை. ஏன்னு கேட்டா கீழ்ப்படுதல் ஆண்டவருக்கு. இன்னைக்கு நம்ம அநேக கைகளின் பிரயாசங்கள், நான் நல்லா கஷ்டப்படுறேங்க பாஸ்டர், ஓவர் டைம்ல செய்யறேன், ராத்திரி பகலா உழைக்கிறேன், மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு மீதியும் இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எத்தனை வந்தாலும் கட்டுப்படி ஆகலை, ஒரு பைசா நிற்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் புலம்பெறுகிறது. ஆனால் பிரியமானவர்களை, நம்ம வேலையா இருக்கலாம், குடும்ப காரியங்கள், வாழ்க்கை துணையம், அல்லது ஊழியங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய அழைப்புக்கு அடங்கியிருந்து அவர் வைச்சிருக்கிற இடத்துல அவருடைய சித்தத்திற்கு நம்ம செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பதான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். அதனால் நான் ஏன் இஷ்டத்துக்கு நடப்பேன், மனம் போனபடி வாழ்வேன், ஆண்டவரை நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னா உள்ளதும் போயிடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர்களே. விதை பாருங்க 13வது வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். பாருங்க, ஐஸ்வர்யா நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். பஞ்ச காலத்துல பணக்காரனான ஒரு ஆள். பாருங்க,
பயங்கரமான ஆள் பாருங்க, பயங்கரம். அதே மாதிரி வர வர விருத்தியானான், ஐஸ்வர்யனாகி என்ன செய்கிறாங்க, அங்கே பயங்கரமாக பெருகி பாருங்க, மகா பெரியவன் விருத்தி, நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் பாருங்க. ஆட்டு மந்தை மாட்டு மந்தைகள் பணிவிடைக்காரர்கள் எக்கச்சக்கம் அங்கே பாருங்க. பெலிஸ்தியர் அதிபதிகள் பிரபுக்கள்லாம் வந்துட்டு அங்கே உடன்படிக்கை பண்ணுறாங்க. முதல்ல அங்கே முன்னேற்றத்தை தடை பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, துறவுகளெல்லாம் தூர்த்து போட்டார்கள் இல்லையா. அப்போ பாருங்க, ஒரு நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக படிச்சவர். பாருங்க பிரியமானவர்களே, ஈசாக்குனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்ச காலத்துல அந்த வறுமையில அந்த அப்படிப்பட்டதான அந்த பஞ்ச காலத்துல விதைச்சு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றதுனால வர வர விருத்தி அடைந்து மகா ஐஸ்வர்யனாய் மகா பெரியவனானது நிமித்தம் அங்க பெலிஸ்தீன அதிபதிகளும் பிரபுக்களும் வந்துட்டு என்ன செய்யறாங்க, எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, என்னடா இவன் வளர்ந்துட்டு இருக்கிறான் இவ்வளவு பஞ்ச காலத்துலன்னு. ஆனா ஈசாக்குனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல. ஏன்னு கேட்டா, ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நான் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை முன்னினர் வாக்கு மாற மாட்டார். அது உங்கள் சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறும், மனுஷர்கள் மாறுவாங்க இல்லையா, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஆனால் இன்னைக்கு சொல்லுவாங்க உலகம் மாறி போச்சு, உலகம் மாறலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாற மாட்டார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். பிரியமானவர்களே பாருங்க, ஆண்டவர் சொன்னார், என்ன ஆண்டவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையே சொன்னார் இல்லையா. நான் இல்லாமல் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா, சின்ன காரியம் கூட செய்ய முடியாதுன்னு இருக்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, இங்கே எல்லாம் விரோதமாக வந்து பார்த்தாங்க, கிணற்றையெல்லாம் தூத்து போட்டாங்க இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த சத்துருவும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையோ வளர்ச்சியவோ தடுத்து நிறுத்தவே முடியாது. தெரியுதா? அது பெரிய ஓனராக இருந்தாலும், உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு சம்பளத்தை நிறுத்த முடியாது. பிரியமானவர்கள், ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் 100 மடங்கு. உங்களுடைய சத்துருக்கள் உங்களோடு வந்து சமாதான உடன்படிக்கை பண்ண சொல்லாங்க. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்தோம். அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, வளர விடாமல் தடுத்தாங்க. ஆனால் சத்துருக்கள் காரியம் ஒன்றுமே வாய்க்கலை, எல்லாம் வாய்க்காமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது, ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுக்கு கிடைக்கிற போனஸை, சம்பள உயர்வை, பதவி உயர்வை, உங்கள் ஓனர், உங்கள் கம்பெனியில் ஓனராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், மேனேஜிங் டைரக்டர், யாருமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. தடுத்து நிறுத்துறவங்கெல்லாம் நினச்சிக்குவாங்க, ஐயோ அப்பா, நான் உனக்கு விரோதமாக எவ்வளோ பண்ணி பார்த்தேன், உன்னை நாங்கள் ஜெயிக்க முடியல, அதனால் நீ என்ன செய்ய, எங்களில் ஒருவனாக இருக்க முடியாது, உடன்படிக்கை செய்யணும். உடன்படிக்கை செய்வார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்கிறவர் ஆண்டவர். பிரியமானவர்களே, அதனால சோர்ந்து போகாதீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவான மாறலாம், ஆனால் ஆண்டவர் மாறாதவர். அதனால எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவருக்காக எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கி போயிடாதீங்க. ஆண்டவருக்குள்ளாக தைரியமாக உறுதியாக இருங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. அவர் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே மாத்திரம் இருங்க. அந்த வேலையில் இருங்க, அந்த இடத்துல ஊழியம் பண்ணுங்க, அந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே பாருங்க, பெரிய ஆளாயிட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னால், 26வது அதிகாரம் 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். பாருங்க, பயங்கர பஞ்சகாலம். பஞ்சம் எப்போ சொன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனாலதான் எங்கேயாவது போகலாமான்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஈசாக்கும் நினைச்சது எகிப்துக்கு போகலாமான்னு ஒருவேளை சிந்திச்சிருப்பாரு. அதனாலதான் தேவன் தரிசனமாகி ஆண்டவர் அங்கே என்ன செய்யறாரு, நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு. அப்போ எல்லாரும் ஏன் போயிட்டாங்கன்னு சொன்னா, அந்த கடைசி உயிர் போற நேரம் பஞ்சம் வரும்போது, பஞ்சத்திலையும் பசியிலையும் பட்டினிலையும் கிடந்து வாடும் பொழுது என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா. நம்ம வேதத்துல பஞ்சத்தை பார்க்குறோம், குழந்தைங்களை எல்லாம் கொண்டு சாப்பிட்டுக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி ஏசா பாருங்க, யாக்கோபிட்ட வந்துட்டு அந்த கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் வித்துட்டான். ஏன் உயிரே போக போகுது, பசியில சாகிறேன்,
வெறும் பதவி இருந்துட்டு எனக்கு என்னத்துக்கு பிரயோஜனம்னு சொல்லி வித்துட்டு ஓட்டிட்டா அப்படி. அதனால பசி வந்தால் எல்லாம் பறந்துடும் இல்லையா. நீங்கள் அநேகர் தவறான வழியில் போயிடறாங்க, தவறான முடிவுக்கு போயிடுறாங்க, தங்களே வித்துடுறாங்க, தங்களுடைய பிள்ளைகளையும் அடிமைகளாக கொடுத்துட்றாங்க, வீடு மிருகஜீவங்கள் எல்லாம் வித்துடுறாங்க இல்லையா. ஏன்னா பசி கொடுமை அப்போ ஏற்பட்டது. பஞ்சம், பசி கொடுமையாக வருதுன்னா பஞ்சத்தில், பஞ்சம் வருதுன்னா மழை இல்லை, ஆசீர்வாதம் மழை இல்லை இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால் மழையும் வராது. பிரியமானவர்களே, செழிப்பாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா ஆறுகள், ஏரிகள், குளம், கிணறு, குட்டை, நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போச்சு. ஏன்னு கேட்டால் மழை இல்லை. மழை வந்தால் தான் எல்லா இடங்களும் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பும், கிணறு, குட்டை எல்லாமே தண்ணி இருக்கும் இல்லையா. அப்போ மழை ஆண்டவர் கொடுக்குறாரு, மழை வந்து ஆசீர்வாதம், அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஈசாக்கு விதைத்தான். அப்போ பாருங்க, எல்லாரும் அந்த ஈசாக்கு மாத்திரம் எப்படி விதை வைக்க முடிஞ்சது அந்த வறட்சியான பூமியில? ஏன்னா அந்த விதைக்கிற விதையை வச்சிருந்த அப்படி. இன்னைக்கு அன்னைக்கிற விதையை சாப்பிட்றாங்க. பஞ்சம் வந்தால் விதை வச்சிருப்பாங்க, நம்ம ஊரில் பார்ப்போம் இல்லையா. விவசாயிகள் நல்லா அறுவடை செய்வாங்க. அதில் முக்கியமாக நல்லா ஒரு தேர்ந்தெடுத்த அந்த மணிகளை என்ன செய்வாங்க, விதைகளை நல்லா எடுத்து பக்குவப்படுத்தி நல்லா காய வச்சு பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஏன்னா அடுத்த போகத்துக்கு அதை போடுறதுக்காக. எவ்வளோ மற்றதெல்லாம் விற்றுருவாங்க, சாப்பிடுவாங்க, விற்பாங்க. ஆனால் இந்த விதை நெல் அல்லது விதை பயிர், விதைக்காக வச்சிருக்கிற அந்த விதைகளை என்ன செய்ய மாட்டாங்க, விற்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க திரும்ப அடுத்த போகத்தில் விதைக்கணும், அறுக்கணும் இல்லையா பிரியமானவர்களே. அப்போ அதனால பாருங்க, நம்ம பார்க்குற காரியங்கள் என்னன்னு சொன்னால், அப்போ ஈசாக்கு எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. ஈசாக்கு அந்த விதைக்கிறதுக்குரிய அந்த விதையை வச்சிருந்தா அப்படி பாருங்க. இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரே காரணம், விதையை சாப்பிட்றாங்க. விதையை சாப்பிட்டுட்டு விதைச்சாதான் அறுவடை செய்ய முடியும். விதைக்காம அதை விதையை சாப்பிட்டுட்டு அறுவடைக்கு காத்திருந்தா அறுக்க முடியாது, அறுவடை கிடைக்காது. விதைச்சாதான் நம்ம அறுக்க முடியும் இல்லையா. நம்ம விதைக்கலன்னு சொன்னால் அறுக்க முடியாது. அப்போ நம்ம விதைக்கணும்னு சொன்னால், விதைக்காம நம்ம விதை நல்லா சாப்பிட்டுட்டுன்னு சொன்னால், அல்லது விதைக்கு உள்ளதை நாம் சாப்பிட்டுட்டுன்னு சொன்னால் நம்ம அறுப்புக்கு காத்திருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது நம்ம அறுக்க முடியாது. அப்போ விதையை சாப்பிட்டுட்டா இன்னைக்கு அநேகரப்படுதான் விதையை சாப்பிட்ருவாங்க. அப்புறம் எங்கே போய் ஆசீர்வாதம் 100 மடங்கு எங்கே ஆசீர்வாதம் இருக்கும், 1 மடங்கு கூட இருக்காது இல்லையா. அப்போ ஏன் அந்த விதையை எப்படி சாப்பிட்றதுனோட அர்த்தம், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன தடை பார்த்தீங்கன்னு சொன்னால், விதைக்காக வச்சிருக்கிறத சாப்பிட்ருவாங்க. நமக்கு விதை என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளும் தசம பாகங்களும் தான். அதுதான் நம்ம ஆசீர்வாதத்தினுடைய விதைகள். நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம செயல்படக்கூடிய காரியங்கள். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரம் இல்லையா, நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நேரம் பாருங்க. மல்கியா 3வது அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நம்ம ஆண்டவரை ஏமாற்றி வஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் உங்களுக்கு தெரியல, இந்த மாதம் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை இல்லையா, ஆண்டவர் என்ன சொன்னார், ராஜாவுக்கு கொடுக்கறது ராஜா கொடு, தேவனுக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுன்ட்டார் இல்லையா. அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையும் தசம பாகத்தையும், தசம பாகங்கள் கர்த்தருடையது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையும் தசம பாகத்தையும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நாம் நமக்காக, குடும்பத்திற்காக, சுய லாபத்திற்காக, சுய பிரயோஜனத்திற்காக நாம் செலவழிச்சோன்னு சொன்னால் ஆசீர்வாதம் எங்கிறது வரும்? இன்னைக்கு அது விதைக்கு வச்சிருக்கிறத சாப்பிட்ட மாதிரி, விதைக்கு வச்சிருக்கிறத சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்கே விதைக்க போகிறோம்? இங்கே ஓடி கேட்டுக்கிட்டேன்னா ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதனால இன்னைக்கு அநேக ஜனங்கள் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு அதுதான், கஷ்டம். அதை சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே கடை வாங்கி சாப்பிட்டுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கொடுத்துருவாங்க, திரும்ப அங்கேயும் கேட்டுட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பிரியவன்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் தசம பாகம் வேணும், கொடுக்கணும் கண்டிப்பாக இல்லையா. அதை பாருங்க, நீங்கள் வஞ்சிக்கிறீங்கிறாரு. அப்புறம் நாங்கள் எதனால வஞ்சித்தேன்னு கேட்குறோம். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் என்ன ஆசீர்வதிக்கலை?
ஏன் என்ன நீங்கள் இந்த மாதிரி வறுமையில கஷ்டத்தில் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரை? எவ்வளோ சம்பாரிச்சாலும் போது நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன், குடும்பத்துக்காக உழைக்கிறேன், ஆனால் வியாதி போகிறோமா, வியாதி நீங்க மாட்டேங்குது, கஷ்டம் வறுமை ஒழிய மாட்டேங்குது, ஒரு பைசா மீதியாக மாட்டேங்குது, நானும் ராத்திரி பகலாக உழைக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், சாப்பிடாம குடிக்காம தூங்காம நான் கஷ்டப்படுறேன், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர், ஜெபம் பாஸ்டர். காரணம் நம்மகிட்ட இருக்கிற என்ன, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறோமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? 8 மணி நேரம் தூங்கினாலும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் மீதியான நேரங்களில் நாம் ஆண்டவருக்காக நாம் செய்யலாம், கொடுக்கணும். அந்த தசம்பம் கரெக்டாக கொடுக்கணும். பிரியமனல் காணிக்கணும். 10வது வசனம் பாருங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வந்து வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டவனோ. மழை வர்ஷிக்கிறதா மழை மாதிரி ஆசீர்வாத மழை பெய்வேன், பொழிய செய்வேன்கிறாரு. தசம பாகங்களை எல்லாம் கொண்டுட்டு வாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், தசம பாகம் காணிக்க, ஆண்டவர் கொடுக்குற தசம காணிக்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிடறோம். வண்டி வாங்குவோம், மொபைல் வாங்குவோம், விலை உயர்ந்த பொருட்கள், புடவைகள், துணிமணிகள், சாப்பாடுகள், இப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக 10ல் ஆண்டவரே தெரியும், நீங்கள் என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமில்ல ஆண்டவர், இந்த வாட்டி நான் தசமாக, அடுத்த மாதம் தசமாக கொடுக்குறேன், அடுத்த வாரம் காணி கொடுக்குறேன் ஆண்டவர். ஆனால் இப்படி நாமளே ஏமாற்றிக்கிறோம் பிரியமானவர்களை. அதே மாதிரி இன்றைக்கி ஜெபம் பண்ணுறது டைம் இல்லை ஆண்டவர், ரொம்ப வேலை கஷ்டம் பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஓயாமல் உழைக்கிறேன் ஆண்டவர், அதனால் தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டாண்டவர். பிரியமானவர்களை, நம்ம ஆசீர்வாதத்திற்கு நாம தான் தடையாக இருக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள் மாத்திரமல்ல, அது ஆல்ரெடி தடைகள் தான். ஆனால் அது மாத்திரம் இல்லை, நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும், அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும், சபைக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவரோடு செபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்வதற்கு, உடல் உழைப்பு தருவதற்கு எல்லாம் நம்ம தசமங்கள் கொடுக்கணும். நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கு, படிக்க வச்சிருக்கிறாரு. நீங்கள் அநேக ஜனங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது இல்லையா? ஒருவேளை போதிக்கிற ஊழியக்காரர்களை விட அதிக ஞானம் உள்ளவர்கள், அதிக நல்ல டெக்னாலஜிகள்லாம் நல்லா தெரிஞ்ச நல்ல படித்த டிகிரி வாங்கின பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஊழியத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் காசு பணம் நிறையா இருக்கும், நிறையா பேங்குகளில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அரசு பூரா கிரெடிட் கார்டுகளாக கிடக்கும். அது என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கோ, ஆண்டவருடைய ஊழியத்திற்கோ, தேவனுடைய ராஜ்யத்திற்கோ, ஊழியக்காரங்களுக்கோ, பரிசுத்தவான்களுக்கோ, ஏழை எளியவர்களுக்கோ அல்லது சபைக்கோ பிரயோஜனம் இல்லாமல் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. எல்லா ஆசீர்வாதங்கள், ஞானம், புத்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதில் ஆண்டவர் கொடுத்துட்டு தான் கேட்பார், கொடுக்காம கேட்க மாட்டார். இன்னைக்கு அநேகர் அதனால தான் எல்லாம் பாருங்க, நல்ல ஒரு காலத்தில் இருந்தவங்க கடைசி ஒன்றும் இல்லாமல் பசியும் பட்டினியும் வறுமையிலையும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வியாதியும் சுகவீனமாகவும் பலவீனமாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம ஆண்டவரை வஞ்சிக்கிறது நிமித்தம். பாருங்க, உங்களுடைய தசம்பாங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்க, அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து நான் இடங்கொள்ளாத மட்டும் ஆசீர்வாதத்தினால் நான் வர்ஷிக்க பண்ணுவேன். பாருங்க, பூமியின் 11 பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களாய் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியுள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி. பாருங்க, நம்ம எதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்குதோ, நம்ம பணம் எங்கெல்லாம் செலவாகுதோ, மருந்து மாத்திரை, வியாதி, கோர்ட்டு கேஸு, இன்னும் லஞ்சம், இன்னும் ஊழல், இன்னும் பல காரியங்கள், நம்ம சம்பாதிக்கிற உழைப்பு பணம் எங்கெல்லாம் விரயமாகுதோ, நம்ம விளைச்சல்களில் எங்கெல்லாம் பாதிக்குதோ, எல்லா புழு பூச்சிகள் எல்லாவற்றையும் வண்டுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார் ஆண்டவர்? என்ன செய்வார்? கண்டிப்பான்னு சொன்னால் நம்மையோ நமக்கு உண்டானதை தொடுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்மளுக்காக அவர் வழக்காடுவார். பிரியமான உங்கள் ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு தேவன் யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு விரோதமாக வர்றவங்களை, சபைக்கு வராமல் தடுக்கிறவங்களை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறவங்களை, உங்களுடைய போனஸை, உங்களுடைய பதவி உயர்வை, உங்களுடைய சம்பள உயர்வை தடுக்கிறவர்களுக்கு தேவன் இடைப்படுவார். வீணான செலவுகள், வியாதிகள், பலதரப்பட்டதான பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள், இதையெல்லாம் ஆண்டவர் தடுத்து நிறுத்திடுவார். கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களை, அப்போ தேவனை வஞ்சிச்சுட்டு நாம் நல்லா உயர்ந்துடலாம் அப்படின்னு ஒருபோதும் கனவு காணாதீர்கள் பிரியமானவர்களை. அப்போ அதனால் நம்ம விதையை சாப்பிட்றோம்.
காணிக்கை தசமம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரமோ பணமோ அல்லது ஞானமோ புத்தியோ நம்முடைய உழைப்போ எதுவாக இருக்கட்டும், நம்ம அதை தேவனுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதை மறந்துடாதீங்க. பஞ்சத்தில் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுது. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சது. இன்னைக்கு அநேகர் இப்படியான ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. ஏன்னு கேட்டு இன்னைக்கு அநேகர் விதைக்கிறாங்க. அதை எங்க வேணாலும் விதைச்சிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல நிலத்துல நாம விதைக்கணும். நல்ல நிலத்துல விதைக்கும் பொழுதுதான் நம்மளை விதைக்கிறதுக்குரிய பலன் கிடைக்கும் இல்லையா? நீங்க எத்தனையோ பாருங்க, நீங்க நிறைய கவர்ச்சி திட்டங்கள்லாம் வரும். நிறைய கவர்ச்சி திட்டங்கள் வரும் பாருங்க. நீங்க பணம் போட்டீங்கன்னா 1000 ரூபா போட்டீங்கன்னா அடுத்த நாள் 10,000 கிடைச்சிரும். ஒரு மாசத்துல 1,00,000 10 கோடி 1000 இப்படின்ற பேராசைகள், கவர்ச்சி விளம்பரங்கள். இவன் என்ன பண்ண, வீடு வாசல் எல்லாம் வித்துட்டு பேங்கில் இருக்கிற பணம் நகை எல்லாம் எடுத்து கொண்டாந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பேங்கில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து விட்டுருவோம். இன்னைக்கு பேங்கையோ போஸ்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் நடத்துகிற பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அப்படியே ஒரு ஆப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நல்ல கவர்ச்சிகரமான ஆட் வந்ததுன்னா எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் கொடுத்துருவோம். படித்தவங்கெல்லாம் நீங்கள் அப்படி தான் படித்த முட்டாள்களாக இருக்கிறாங்க. பல லட்சங்கள். ஆன்லைன் கேம் விளையாடாதீங்க, சோசியல் மீடியாவுக்கு அடிமையாகாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி அநேக ஜனங்கள் பாருங்கள், நல்ல கவர்ச்சி திட்டங்களை பார்த்த உடனே இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு பாருங்கள், டெய்லி பேப்பரில் வருது இத்தனை லட்சம் மோசடி பண்ணிட்டாங்க, ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் மோசடி, அப்படி இப்படி கடைசியாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. படித்தவங்க பெரிய பெரிய படிப்பாளிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நஷ்டம். என்னப்பா, பேராசை, பணக்காரன் ஆகணும், குறுக்கு வழியில் சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும். அந்த ஆசையில் போயிட்டு கவர்ச்சி திட்டங்களை நம்பி, இந்த ஆடு மேய்க்கிறவனை நம்பாது, அறுக்கிறவனை தான் நம்புவாங்க. மேய்க்கிறவன் நல்லா அடித்து உதச்சி என்ன செய்வாங்க, நல்லா வளர்ப்பாங்க இல்லையா? ஆனால் மேய்க்கிறவன், அந்த அறுக்கிறவன் என்ன பண்ணுவான், நல்ல கையில் பச்சை பசேர்னு நல்லா புல்கட்டை வச்சுட்டு பா 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 அப்படின்னு கூட்டிகிட்டே போவான். இது மேன்ட்டு என்ன பண்ணும், போன உடனே கத்தி எடுத்து ஒரே போட்டு இல்லையா? நீங்க அதே மாதிரி தான் ஆண்டவரையோ ஆண்டவருடைய ஊழியக்காரர்களே பெற்றோர்களே சொல்றதை பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. அப்ப நீ அங்க போகாத, இங்க போகாத, அவங்களோட பேசாத, இவங்களோட இருக்காத, அந்த இடத்துல நிற்காத, பைபிள் அதுதான் சொல்லுது இல்லையா? சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன பண்ணுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத, பாவியின் வழியில் நிற்காத, பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காராதப்பான்னு சொன்னா அவன் அங்கதான் போய் நிற்பான், அங்கதான் உட்காருவான். அப்பா அம்மா சொல்றதை கேட்க மாட்டான், ஆண்டவர் சொல்றதை கேட்க மாட்டான், ஊழியக்காரங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வேற துஷ்ட ஆலோசனைகள், துன்மார்க்க ஆலோசனைகள் கீழ்ப்படிஞ்சு போய் தங்களுடைய வாழ்க்கை, உடம்பு எல்லாத்தையும், எதிர்காலம் எல்லாம், பேருக புகழ் எல்லாம் கெட்டு குட்டிச்சவராயிட்டு என்ன செய்யறாங்க, நாசமா போயிடுறாங்க. 2வது வசனம், ஆண்டவருடைய வசனத்தை படிங்க, ராத்திரி பகல தியானமா இருங்க, அப்பதான் நீங்க செயலில் வாங்கிக்கணும். அது கேட்க மாட்டாங்க இல்லையா? ராத்திரி பகலா மொபைல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி பகல வேதவாசின்னு சொல்லுது, நல்ல ஜெபம்னு சொல்லு, ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம். ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயத்துல வந்துட்டு வசனத்தை கேட்க மாட்டோம், பிரசங்கத்தை கேட்க மாட்டோம். ஆலயத்துல வந்துக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்போம், வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருப்போம், மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரியமானவர்களை, எல்லாம் அழிவுக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறோம். எதில் கேட்க மாட்டோம், கவர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இல்லையா? அப்படியே ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், அப்படி சோசியல் மீடியாவில் அப்படியே கொஞ்சம் அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, துணியும் போட்டுக்கிட்டு, ஆண்களும் பெண்களும் நல்லா பாடி பில்டப்லாம் அப்படி காமிச்சிட்டு வரும்பொழுது அப்படியே பார்த்துட்டு உடனே பாருங்கள், முன்பின் தெரியாத ஆளுங்க கூப்பிட்டா உடனே ஓடிடுவாங்க. தனியாக போகலாம், தனியாக பேசலாம். அங்கே வீட்டுக்கு போனால் தானே மன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு தானே வேண்டாங்கிறாங்க. நான் அங்கே வந்துடுறேன், நீ அங்கே வந்துடுற, ஏதாவது போய் சொல்லிட்டு சாக்கு போட்டு ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், இப்படி பல காரியங்கள் சொல்லிட்டு போயிட்டு கெட்டு சீரழிஞ்சு அல்லது செத்து பணமாக வர்றாங்க இன்னைக்கு பிரியமானவர்களே. ஆனால் உயிரோடு இருந்து செத்தவர்களாக இருக்கிறாங்க, எல்லாம் சீரழிஞ்சு போகிறாங்க பிரியமானவர்களே. அதனால் நல்ல நிலத்தில் விதைக்கணும், நல்ல நிலத்தில் நாம் விதைக்கணும். பாருங்கள், மார்க்கு 4வது அதிகாரத்தில் பாருங்கள், 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அருமையாக பாருங்கள், மார்க்கு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே அருமையாக நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம 100 மடங்கு பலன் கொடுக்கறது பாருங்கள். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 3 60, 1 100 பலன் தந்தது. நல்ல நிலத்துல விதைக்கணும். இன்னைக்கு நம்ம முதலீடு செஞ்சாலும் சரி, நம்முடைய நேரம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய உழைப்புகள் எதா இருந்தாலும் அது ஆசீர்வாதத்திற்குள்ளதா பலன் கொடுக்கறதா இருக்கு. 20வது வசனம், மார்க் 4:20 பாருங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு
ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்தார்களே. ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம விதைக்கிற இடம் நல்லதாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் சபையில் இந்த வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் அநேகர் சபைக்கு வருவாங்க, நல்ல எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, தசமாக கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, வசனம் கேட்பாங்க. ஆனால் வெறும் உடம்பு மாத்திரம் இருக்கும், மனசு எங்கேயோ இருக்கும், யாரு கூடவோ இருக்கும், அல்லது எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கும். வசனத்தை கேட்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நீங்கள் அநேகர் பல வருஷங்களாக வருவாங்க சபைக்கு, ஆனால் அவங்க வாழ்க்கையிலையோ பேச்சிலையோ நடவடிக்கையிலையோ அவங்களுடைய பார்வையிலையோ சுபாவங்கள்லையோ பழக்க வழக்கத்திலே ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த மனம் திரும்பணும், மதம் திரும்புறதல்ல, மனம் திரும்பணும். அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா வசனம் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லையா? அப்போ அந்த வசனத்தை கேட்கணும், வேத வசனத்தை நல்லா வாசிக்கணும். வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருள் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தோடு வேதம் வாசிக்கும் பொழுது, ஜெபத்தோடு பிரசங்கம் கேட்கும் பொழுது, ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை பேசுவார், நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுவார், உயர்றதுக்கான வழிகளை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுவார். பிரியமானவர்களே, அதனால பாருங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் 30, 60, 100 பலன் கொடுப்பார்கள். அதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அநேகர் விதைப்பாங்க, எங்கே வேணாலும் விதைச்சிட்டு போனால் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஈசாக்கு பாருங்க, பஞ்சத்தில் விதைச்சாலும் 100 மடங்கு ஒரு வசனம் கூட வீணா போகல, ஒரு விதை கூட வீணா போகல. அது காரணம் என்னன்னு சொன்னால் நல்ல நிலத்தில் விதைத்து. அதே மாதிரி விதைப்புக்குள்ள விதை வச்சிருந்த, அப்படி விதை வச்சிருந்ததுனால தான் விதைக்க முடிஞ்சது. விதையை சாப்பிட்டுட்டோம்னா அறுவடை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களை, ஏமாந்து போயிடும், ஏங்கி பசியில பட்டினியில் வறுமையில தான் கிடக்கணும். அதனால் என்ன வந்தாலும் சரி, எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் சரி, ஒரு நாள் மழை வரும், நான் விதைப்பேன்னு சொல்லிட்டு அந்த விதையை வச்சிருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், எந்த உபத்திரவம் வந்தாலும், யார் தடுத்தாலும் நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், சபைக்கு போவேன், ஆராதிப்பேன், ஊழியம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை விட்டு ஒருபோதும் பின்வாங்காதீங்க. ஏற்ற வேளையில நீங்க அதை அறுப்பீர்கள். பிரியமானவர்களே, நான் பாருங்க 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், அதுல 10வது வசனம் பாருங்க, மிக அருமையா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பாருங்க, விதைக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் விதையை தருவார். இல்ல வேலை செய்யறவனுக்கு தான் வேலை கிடைக்கும். வேலை செய்ய ஒரு பணம் வச்சிருந்தா சரியானபடி திட்டமிட்டு செலவு பண்றவனுக்கு தான் ஆண்டவர் பணம் கொடுப்பார், பதவி கொடுப்பார். எதை அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் பாருங்க. அப்ப கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லையா? அப்ப உள்ளவனுக்கு என்ன கொடுக்கப்படும் சொன்னார், இல்லாதவனுக்கு உள்ளதை எடுத்துருங்கிறார். ஏன்னு கேட்டா பிரயோஜனப்படுத்துறது கிடையாது, உபயோகப்படுத்துறது கிடையாது, திட்டமிட்டு செயல்படுறது கிடையாது. திட்டமிடுதலும் கிடையாது, செயல்படுதல் இல்லைன்னா ஆண்டவர் சும்மா கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதையை கொடுப்பார் இல்லை? ஈசாக்கு விதைச்சான், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே மாதிரி புசிக்கிறவனுக்கு தான் ஆகாரத்தை கொடுப்பார். பாருங்க, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவன், சாப்பிட்றவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுப்பாரு. இன்னைக்கு அநேகர் சாப்பாட்டை பார்த்த உடனே ஒரு மாதிரி, இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? சில பேர் காலையில் வைக்கிற சாப்பாட்டை மீதி ஆச்சுன்னா மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் இருந்தால் அது ராத்திரி சாப்பிட மாட்டாங்க, நைட் இருந்தால் காலையில் சாப்பிட மாட்டாங்க, பழசு சாப்பிட மாட்டாங்க. சில பேர் 3-4 விதமான ஐட்டங்கள் இருக்கணும், வெரைட்டிகள் இருக்கணும், 4-5 வெரைட்டிகள் இருக்கணும், விதவிதமாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க. நானெல்லாம் இப்படியே ரொம்ப அக்கிரமத்தில் அழுந்ததுனால ஒரு சோத்துக்காக நான் கஷ்டப்பட்ட நாட்களை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சு கற்றுக் கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்கள், எப்படிதான் இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எட்டி உதைக்க வேண்டியது, தூக்கி போட வேண்டியது, குப்பையில் கொண்டு போட வேண்டியது, கொஞ்சோண்டு சாப்பிடு. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல விலை வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஹோட்டல்லாம், அப்படி கொஞ்சோண்டு சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க, குடிச்சிட்டு போவாங்க, கொஞ்சம் தூக்கி போட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ பாருங்க, ஆண்டவர் 5 அப்பங்களே 2 மீன்களே 5000 பேருக்கு அவர் போசி கொடுத்துட்டு மீதியானதை வீணாகாமல் 12 கோடி நிறைய எடுத்தார்கள். பாருங்க, வீண் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கம்மியாக இருக்கும், இறைக்கிறதும் தூக்கி போடுறதும் தான் அதிகமாக இருக்கும். அதில் புசிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுப்பார்.
அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரியமானவர்களே, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. மீதி ஆயிடுச்சுன்னா யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. பாருங்க, விதைக்கிறவனுக்கு புசிக்கிறவனுக்கு பாருங்க ஆகாரத்தை அளிக்கிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி 30, 100, 60 100 மடங்கு ஆசீர்வாதம் பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம விதைக்கணும், அப்போதான் விதை கிடைக்கும். ஆண்டவருடைய காரியங்களுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்க பணம், படிப்பு, அறிவு, திறமைகள், தாளந்துகள், இன்னும் நிலப்புலன்கள், வீடு, எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம ஆண்டவருக்காக நம்ம செலவழிக்கும் பொழுது எவ்வளோ டெக்னாலஜிகள் எதாக இருந்தாலும் சரி, ஞானம், புத்தி, அறிவு, பணம், எதாக உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களோட சரீர உழைப்பு, நேரம், எதாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் ஆண்டவர் அபரிவிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பாருங்க 11வது வசனம், தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள். அப்போ நாம் கொடுக்கணும், ஊழியங்களுக்கு கொடுக்கும் பொழுது. அப்போ ஊழியக்காரருக்கு காணிக்கைகள், தசம்பாகங்கள் கொடுக்கும் பொழுது, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் அனுபவிக்கிற நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுல பகிர்ந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்காக வேண்டி அவங்க தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள். அப்போ முதலாவது நாம் நல்ல நேரத்தில் விதைக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, தேவ சபைக்காக, தேவ ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஏழைகளுக்காக. ஏன்னா ஏழைகளுக்கு என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு செஞ்சோம் இல்லையா? தேவையுள்ளவர்களாக நாம் செய்யும் பொழுது நாம் யூஸ் ஆகிறோமோ, நாம் எங்கே பயன்படுறோமோ, வெறும் காசு பணம் மாத்திரமில்லை, நம்முடைய உடல் உழைப்பாக இருக்கலாம், உதவிகளாக இருக்கலாம், சரீர உதவியாக இருக்கலாம், இன்னும் ஏதாவது நம்ம வேலை செஞ்சு கொடுக்கலாம், படிப்பு சொல்லி கொடுக்கலாம், கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கலாம். இப்படி பல காரியங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொழுது அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாகும்படி. ஆண்டவரே, இந்த சகோதரருக்காக, இந்த சகோதரிக்காக, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்க உங்களுக்காக ஆண்டவரே இதை செஞ்சாங்க. நீங்க கொடுக்கலன்னா, செய்யலைன்னா எங்கிறது உங்களுக்காக ஸ்தோத்திரங்கள் ஏற்பட முடியுமா? முடியாது, கண்டிப்பா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறது இல்லாமல். அப்போ நீங்கள் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறார், ஒரு போதகரை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ அவங்க துக்கத்தோடு உங்களுக்கு ஊழியம் செஞ்சால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் அவங்க சந்தோஷமாக தேவனை ஸ்தோத்தரித்து அவங்க நல்லா சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அப்போ இது பரிசுத்தவான்களுடைய குறைவை நிறைவாக்குறது மாத்திரம் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாக இருக்குப்பா. இப்போ எனக்கு கிடைக்கிற காணிக்கையை நான் மாத்திரம் சாப்பிட்றது கிடையாது, என்னுடைய பேங்கில் வச்சுக்கிறது கிடையாது. நீங்கள் அனுப்பிச்சு கொடுக்குற காணிக்கைகள் அல்லது செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் என்ன செய்வேன், என் தேவைகள் போக மற்ற ஊழியக்காரர்கள், மற்ற பரிசுத்தவான்களுக்கு நான் கொடுக்குறேன், மற்ற பரிசுத்த ஊழியங்களுக்கு அனுப்புகிறேன், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறோம், தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி அந்நிய ஜாதிகளுக்கு, புறஜாதிகளுக்கு நம்ம கொடுக்குறோம். தேவையுள்ள ஏழைகள், வறுமை, பசி, பட்டினி உள்ளவங்க, வியாதிஸ்தர்களுக்கு, சரியான வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு, படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு, இப்படி எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரியமானவர்கள், ஏன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் நாங்கள் செயல்பட முடியும். நீங்கள் அநேக ஊழியங்கள் மூலம் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் விசுவாச பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள், தசம்பாகங்கள், இன்னும் பல விதமான கிஃப்ட்டுகள், பலதரப்பட்டதான ஒத்தாசைகள், உதவிகள், அதையெல்லாம் அப்போதான் மற்றவர்களுக்கு அதை கொண்டு சேர்க்க முடியும். தங்களுக்காக மாற்றி வச்சுட்டா அது ஆசீர்வாதம். அனனிய சப்பீரை தங்களுக்கு மாற்றி வச்சாங்க, கடைசி சேர்த்த போயிட்டாங்க இல்லையா? சந்தோஷமாக கொடுக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்தாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தது. அதான் அதனால் சபையில் பண்டாரில் கொண்டு வரும் பொழுது, பண்டக சாலையில் கொண்டு வரும் பொழுது, பண்டக சாலையிலிருந்து அநேக பரிசுத்தமானவர்களுக்கு, அநேக தேவ பிள்ளைகளுக்கு, அநேக தேவையுள்ளவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்கள், தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு ஏதுவாக, தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களை நல்ல நிலத்தில் விதைக்கணும், அப்போதான் அதற்குரிய பலன்கள் கிடைக்க முடியும். அதனால கண்ட இடத்துல கொண்டு விதைச்சிட்டு அப்புறம் எல்லாம் போயிடும், உள்ளதும் போயிடும், எல்லாமே அப்படி கடைசியாக காலியாயிரும், பேங்க்கு காலியாயிரும் இல்லையா? சேர்த்து வச்சதில் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. அதனால உற்சாகம் கொடுங்க. கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 6லிருந்து 10 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 6வது அதிகாரம்
6-10 வரைக்கும் நாம் வாசிச்சோன்னு சொன்னாங்க. அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடு கடவன். மோசம் போகாதிருங்கள். பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நல்லதை விதைச்சா நல்லதா இருப்போம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாவற்றிலும் நம்ம உபதேசிக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? எல்லா நன்மைகளும் பகிர்ந்து கொடுங்க. காணிக்கை, தசமாக, புஷ்டிப்பு, குடிப்பு, உடுப்புகள், இன்னும் என்னென்னலாம் எல்லாத்துலேயும் பகிர்ந்து கொடுக்கணும். பாருங்க, 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள். நேரத்தில் நமக்கு சமயம் கிடைச்ச சமயத்தில் யாருக்காவது உதவி பண்ண முடியும்னா உதவி செய்யலாம். பண உதவி, பொருள் உதவியாக இருக்கலாம், அல்லது சரீர உழைப்பின் உதவியாக இருக்கலாம். இன்னும் அன்பாக உற்சாகப்படுத்தலாம், செபிக்கலாம் இல்லையா? கர்த்தருடைய வசனத்தை மூலம் ஆலோசனை சொல்ல, அப்படி பல காரியங்களை பெரியமானவர்களை நாம் நல்ல நிலத்தில் விதைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, பதவிகள் கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு காசு பணம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நேரம் கொடுத்துருக்காரு, நல்ல வேலை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், அதை தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவாக உபயோகப்படுத்துங்க. அதை வீணா உலக பிரகாரமாக பிசாசு திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் அதெல்லாம் செலவு பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரியமானவர்களே, நல்ல நிலத்தில் விதைச்சிங்கன்னா அது 100 மடங்கான ஆசீர்வாதத்தை அது கொடுக்கும். இன்னும் பாருங்க, ஏன்னா இதெல்லாம் உலகத்தில் விதைக்கிற நம்ம காசு பணத்தில் நம்ம சேர்த்து வச்சுட்டு யாருக்கும் ஒரு ஏழைகளுக்கு கொடுக்காம, ஊழியர்களுக்கு கொடுக்காம, தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்காம இருந்து நம்மளே எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பேங்குகளையும் லாக்கர்களையும் பூட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் தங்கங்களா, வெள்ளிகளா, பிளாட்டினுங்களா, வைரங்களா வாங்கி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி எல்லாம் பிளாட்டுக்கெல்லாம் வாங்கி போட்டு வீடுகள்லாம் கட்டிட்டு வாடகை வாங்கிட்டு சுகமாக இருந்தார். ஒரு நாள் இந்த பூமி விட்டு போகும்பொழுது நாம் ஒன்றும் கொண்டுட்டு வரல. அதே மாதிரி தான் ஒன்றும் கொண்டுட்டு போக மாட்டோம். 1 ரூபா கூட எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஒன்றுமே கிடைக்காது. அதனால் நல்ல நேரத்தில் நாம் விதைக்கிறேன்னு சொன்னால் சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேவ ராஜ்யங்களுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக, ஏழைகளுக்காக நாம் கொடுக்கும் பொழுது அவைகள் எல்லாம் பரலோகத்தில் அதற்குரிய பலன் உண்டு. பாருங்க, பிரியமானவர்கள், ஆண்டவர் அதான் சொன்னார், இந்த மிகவும் சிறியராக இந்த ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு செஞ்சீங்க. ஏன்னா தேவையுள்ளவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, ஊழியங்களுக்கு கொடுக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுக்கு உதவும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய குறைவை நாம் நிறைவாக்கும் பொழுது அதையெல்லாம் பரலோக கணக்கில் ஆண்டவர் வச்சிருக்கிற. பிரியமானவர்களே, மத்தேயு 6வது அதிகாரத்தில் 19-20 வசனம் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே உங்கள் இருதயம் இருப்பார். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, தேவ மனுஷர்களுக்காக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக உங்களுடைய நேரத்தை கொடுங்க, உங்களுடைய காணிக்கைகள் கொடுங்க, தசமாத்து கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானம் புத்தி கொடுத்துருப்பாருன்னு சொன்னால், உங்களுடைய மொபைலாக இருக்கட்டும், உங்களுடைய கம்ப்யூட்டராக இருக்கட்டும், உங்களுடைய வாகனங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகம், உங்களுடைய நல்ல சரீர திடகாத்திரம் எதாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது அதனுடைய எல்லாம் நீங்கள் கொடுக்கறது எல்லாமே அங்கே பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், கணக்கில் வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பிரியமானவர்களே, அதனால் இந்த பூமியில் இருக்கிற பொழுது தான் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக கொடுப்பதற்கு நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இங்கே இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டு அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே பரலோகத்தில் நம்மகிட்ட ஆண்டவர் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார். நம்மளுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதில் இருந்துட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக எந்த சூழ்நிலையிலும் பண்ணன பொருத்தனையாக இருக்கலாம், எடுத்துக்கொண்ட தீர்மானமாக இருக்கலாம், அர்ப்பணிப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஊழியம் செய்யலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் சரி. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் சாட்சியா இருங்க. ஈசாக்கி ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, பாருங்க, பஞ்ச காலத்திலேயும் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள், வறட்சி காலத்திலையும் நீங்கள் நல்ல செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேலும் மேலும் உயர்த்துவார். நீங்கள் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேவனுடைய ராஜ்யம் மகிமைக்கு எதுவாக, தேவனுடைய ராஜ்யம் வளர, கட்டப்பட, தேவனுடைய ஊழியம் வளருவதற்கு நீங்கள் பிரயோஜனமா இருங்க. ஆண்டவர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.